தில்லையம்பலம்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம்னு சொன்னா தில்லையம்பலம்னு சொல்லுவாங்க. சிவாய் திருச்சிற்றம்பலம். நம்மளோட குணம் வந்து இந்த கடல் மேல கூட ஏறி நம்ம நடந்து போகலாம். நம்மளோட குணம் எப்படின்னா இந்த கடல் அலை மேல ஏறி நம்ம நடந்து போகலாம். இப்போ எங்க தாத்தாலாம் வந்து இது மேலே ஏறி அப்படியே நடந்து போவாங்களாம். எங்க தாத்தாவோட தாத்தாலாம் இதெல்லாம் எங்கிட்ட சின்ன பிள்ளைல பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் அப்படியே அலை மேலேயே துண்டு போட்டு படுத்துன்னு இருப்போம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பொய்ன்னு யோசிக்கும் போது எங்கள் ஆயாலாம் இல்லை உண்மைதான் நாங்கள் பார்த்துக்கிறோம் நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன் நினைச்சான்னா செப்ப தங்கமாக்கலாம். அது தெரியல உங்களுக்கு, செப்ப தங்கமா ஆக்கியிருக்காங்க. அந்த காலத்துல கடல் மேல ஏறி நடந்து போயிருக்காங்க. மதம் பிடிச்ச யானையை அடக்கியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க இப்பயே கூட பார்க்கலாம் இல்லையா? நிறைய கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா யானைகளை என்ன பண்ணுவாங்க, ஒரு பூரா ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் என்னது? அங்கூசம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஈட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதான் அதுக்கு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. அதை நான் வந்து சொல்றேன். இப்போ என்ன நம்ம சொல்றோம், கடல் மேல ஏறி நடந்து போகலாம், செப்ப தங்கமா ஆக்கலாம், அப்புறம் சிங்கத்துக்கு மேல பிரயாணம் பண்ணலாம். சிங்கத்தை பார்த்தாலே நம்ம ஓடுறோம் இல்லையா? ஆனா சிங்கத்து மேலேயே பிரயாணம் பண்ணலாம், யானைய அடக்கலாம், செப்ப தங்கமாக்கலாம், எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்மளால செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? சிவராத்திரியில யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். என்ன நம்மளால செய்ய முடியாதுன்னா, நம்மளோட சிந்தையை அடக்கி ஒரு இடத்துல நம்மளோட கவனத்தை மட்டும் செலுத்த முடியும். யாராவது செலுத்திட்டீங்கன்னா அந்த 18 பேர்ல நீங்க 19வது ஆளா போயிட்டு உட்காரலாம் இல்லையா? அதை மட்டும் நீங்க செலுத்தவே முடியாது. அதை உங்களுக்கு செதற வைக்கிறதுக்கு பலவேறு காரணங்களால பலவேறு கஷ்டங்கள் வரும். அது எப்படி வரும்னா, நம்ம செய்த வினைகளால வரும். இந்த உடம்புன்றது ஒரு மாடு ஒரு வண்டின்னு வச்சுங்களேன். அந்த மாடுன்றது உயிர், அந்த வண்டின்றது சாமி உங்களுக்கு மாட்டி இழுத்து உங்க மேல மாட்டி விட்ட வண்டி. அந்த உயிர் மேல இந்த உடல் வந்து என்ன பண்ணணும்னா ஏறிக்கிட்டு, இது ஒரு சட்டை இல்லையா? இந்த சட்டை என்ன பண்ணும், அந்த உயிரை இழுத்துக்கிட்டு அதுக்கு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணும். செய்யும் போது என்ன பண்ணும், ஜென்மம் மாத்தி எடுத்துக்கிட்டே போகும். வேற ஜென்மம் எடுத்துக்கிட்டே போகும் இல்லையா? அந்த மாதிரி. சரி, இப்ப சிவராத்திரிக்கு சிந்தையை உங்களால அடக்கி நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க உட்காரணுன்றதுக்காக இந்த முதல் பாயிண்ட உங்களுக்கு சொன்ன. நான் சொன்னேன்னா, சிங்கத்தை நீங்க ஏய்க்கலாம், எல்லாம் பண்ணணும் இல்லையா? அரும்பு கோணிடில் கட்டினாள் மாலையாம். கேளுங்க, அரும்பு கோணிடில் கட்டினாள் மாலையாம். ஒரு அரும்பு இருக்குல்ல, முள்ள இருந்து அது கோணிக்கிச்சுனா என்ன பண்ணுவீங்க? அதை கட்டினா என்ன ஆகும்? மாலையாயிடும். கரும்பு கோணிடில் கட்டினாள் என்ன பண்ணலாம்? கட்டி சர்க்கரையா சாப்பிடலாம். இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம். இந்த நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்யலாம்? ஒரு சித்தர் பாட்டு இருக்கு. அரும்பு கோணிடில் கட்டினால் மாலையாம், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா. கட்டியா பாகு இல்லையா? பாகு கட்டியா இருக்கு இல்லையா? கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம். இந்த நரம்பு ஒருத்தனுக்கு இப்ப கை இட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உனக்கு நல்லாவும் சொல்லுவான். ஆனா என்னைக்கு நல்லா ஆகும்? இந்த நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்யலாம்ன்ற மாதிரி இந்த சிந்தை கோணிச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? சிவத்தை அடைய முடியாது. அதுதான் சுத்தின்னு போயிட்டு வர முடியும். இந்த சிந்தையை நம்ம ஒழுங்கா வச்சிடலன்னா நம்மளால சிவத்துக்கிட்ட போக முடியாது. சிவராத்திரின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவனையே நீங்க நினைக்க மிக அருகில்னு பேரு. சிவம்னா மிக, ராத்திரினா அருகில்னு பேரு. மிக அருகில் சிவத்தை உணரக்கூடிய ராத்திரி. எல்லாம் என்னென்னமோ டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. லூமினிஃபரஸ் ஈத்தர் ஒரு ரேஸ் ஒன்று வரும். முதுகு தண்டை நேரம் வச்சு உட்காரணும். 12ல இருந்து 1:30 வரைக்கும் உட்காரணும். 1:30க்கு மேல உட்கார கூடாதா? எல்லா நேரமுமே உட்காரும் போது இப்படிதான் நம்ம உட்காரணும். அங்க உட்காந்துக்கிறவங்க கோணி பண்ண உட்காந்துக்கிறாங்க. எல்லாரும் நேரம் தான் உட்காந்துருக்காங்க. அந்த லூமினிஃபரஸ்ன்றது வரும், இந்த காஸ்மிக் எனர்ஜி வரும், அதுல வைப்ரேஷன் நிறைய வரும். அது ஒரு எக்ஸ்பிளனேஷன்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை சுத்தி பூமி வரும். சூரியனை சுத்தி பூமி வருது. அது என்ன செய்யுதுனாக்கா பெரிய வட்டத்துல இருந்து ஒரு சிறிய வட்டத்துக்கு மாறி போகும். என்னைக்கு போகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி என்ற அன்னைக்கு பெரிய வட்டத்துல சுத்தற பூமி சூரியனை சுத்துறது சின்ன வட்டத்துக்கு மாறி வரும். அது அந்த நாள் தான் மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டுல வரும். அதுதான் மகா சிவராத்திரி. அந்த நேர்கோட்டுல வரும்போது நிறைய வேதியியல் மாற்றங்கள் ஆகி மனுஷனுக்கு தேவையான நல்ல சக்திகள் எல்லாம் கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். அதுக்காக அது இன்னும் அட்வான்ஸ்டா இங்கிலீஷ்ல பேச நிறைய பேசின்னு போலாம். அது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்போ முதல் பாட்டு தேவாரத்துல சுவாமி பாடுறாரு, திருஞான சம்பந்தர் பாடுறாரு. நான் ரொம்ப ஈஸியான பாட்டா ஃபர்ஸ்ட் பாட்டா சொல்றேன். மொத்தம் 18,324 பாடல் இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல போனா உங்களுக்கு குழப்பமாயிடும். நம்ம கோயில வரவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னோண்டு பாட்டு ஒண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது தேவாரத்துல? தோடுடைய செவியன். அது நீங்க எல்லாருமே பாடுவீங்க இல்லையா? நம்ம சாமி 5 விதமான தொழில்கள் செய்யற. என்னது? ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் செய்தல். இதெல்லாம் சாமி செய்யற இல்லையா? இப்ப ஆக்குதல், ஆக்குதல் என்னது? ஒரு வீரன் ஆக்கல். தோடுடைய செவியன் விடையேறி ஓர். அது வரைக்கும் வச்சுங்க. இது எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க இங்க வர பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். தோடு உடைய செவியன். ஒரு பெண்ணு போட்டிருந்தா அதுக்கு கமலுக்கு பேரு தோடு, நான் போட்டிருந்தா அதுக்கு பேரு குழை. இடப்பக்கத்துல சிவபெருமானுக்கு பார்வதி பாதி இருக்கிறதால திருஞான சம்பந்தமூர்த்தி குழந்தை ஞானப்பால் குடிச்ச பிறகு சாமியை பார்க்கும் போது சாமி எப்படி இருந்தாருன்னு அவங்க அப்பாட்ட சொல்லுது. சிவபாத ஹிருதியர்னு பேரு. ஞான சம்பந்தரோட அப்பா பேரு சிவபாத ஹிருதியருக்கு. என்னங்க ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, சிவபாத ஹிருதியர் என்ன பண்ணுவாரா, குளத்து உள்ள போய் உட்கார்ந்துக்குவாராம். குளத்து உள்ள அடியில போய் உட்கார்ந்து சிவஞானம் பண்ணுவாராம். நம்ம வெளியிலேயே உட்கார்ந்து ஞானம் பண்றது இல்ல. அப்ப எங்க அடியில உட்கார்ந்து பண்ண போறோம்? எதையும் நம்ம செய்ய கத்துக்கணும். அப்ப அடியில போய் உட்கார போனோம். ஞான குழந்தை பிறகு. இந்த ஞான குழந்தை நீங்க கூட இருக்கிறீங்க, யாருக்காவது குழந்தை இல்லைன்னு வரம் எடுத்து விருதம் இருந்து ஒரு பிள்ளைய பெற்றீங்கன்னா அந்த பிள்ளை கிட்ட சாமி பேசுவாராம். அது சரி, அம்மாங்க பேசும்போது கேளுங்க, வாயை மூடுறா, வாயில சொன்னா பலிச்சிடும் சொல்லுவீங்க வீட்டுல. அது வரவாங்கின குழந்தைங்க வாயால வந்தா பலிக்கும். ஏன்னா அந்த வரவாங்கின குழந்தைகளுக்கு சாமிக்கும் அதிக தொடர்பு உள்ளதான். தோடு உடைய செவியன். அப்போ என்ன சொல்லிட்டு ஆக்குதல் ஃபர்ஸ்ட் ஆக்குதல், காத்தல் சொன்ன ஆக்குதல். சாமி என்ன பண்ணிட்ட? பாதிய சிவகாம சுந்தரிக்கு பாதியை கொடுத்துட்டாரு சுவாமி. அப்ப ஆக்குதல். தோடுடைய செவியன் போது பெண் மருந்து செவியா ஆக்குதல் ஆயிடுச்சா? விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி. அது யாரு? மதினா யாரு? சந்திரன், நிலா. மதியோட கதை என்னன்னா நிலா. சந்திரனோட கதை என்னன்னா அவன் தக்ஷனோட பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். தக்ஷனோட பெண், தக்ஷனுக்கு 27 பெண்கள், 27 நட்சத்திரங்கள். அந்த 27 பெண்ணில் சந்திரா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, நீயே என் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் என்ன பண்ணா, ரோகிணின்ற பெண்ணுக்கு மட்டும் அன்பா இருந்துகிட்டே இருக்கான். அப்ப என்ன செய்யறான், அவன் இந்த மீதி பொண்ணுங்கள்லாம் போய் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இவன் எங்க கிட்ட பேசுறதே இல்ல, ரோகிணி பொண்ணு மட்டும் வச்சுட்டு சுத்துறான் சொல்லும் போது சந்திரன் என்ன சொல்ற, உடனே தக்ஷன் என்ன சொல்றான், சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறான். என்னன்னா நீ வீணா போடான்னு சொல்றான். சந்திரன் பெரிய சிவபக்தர். ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருதுன்னா, உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான விஐபி தெரியும், என்ன பண்ணுவீங்க? நேரா அவர்கிட்ட போய் சொல்லுவீங்க, சாமி இந்த மாதிரி இவன் தொண்டை கொடுக்குறான். சந்திரன் நேரம் எங்க ஓடுறான்? சிவபெருமான் கிட்ட ஓடுறான். ஐயா இந்த மாதிரி என்ன வீணா போடுறேன்னு சொல்றான், சாபம் கொடுக்குறான், இதுக்கு சாப நிவர்த்தி எதுவுமே இல்லைன்னு சொல்றான், உங்களை தவிர யாருமே என்ன காப்பாற்ற முடியாது சொல்லும் போது சிவபெருமான் சொல்றாரு, சந்திரா நீ கவலைப்படாத, நீ மறைவ, நீ தேய்வ, நீ வளருவன்னு சொல்ற. நீ வளருவ, தேய்வ, அதனாலதான் வளர்பிறை தேய்பிறை. ஓடி போய் பாக்குறீங்களே, நீங்க வளர்பிறை பாக்குறீங்கல்ல, அப்புறம் தேய்பிறை நீங்க பார்க்காத இருந்தீங்க, ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சா இல்லையா? அப்போ காத்தல், யார காத்தல்? சுவாமி சந்திரனை காத்தல் பாருங்க. ஆக்குதல், காத்தல். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி.
காலுடைய சுடலை பொடி பூசி. விபூதியை எங்க தடவினார் சுவாமி? சுடுகாட்டுல நைட்ல ஆடிக்கின்னு செத்தவன் விபூதியை கூட தடவிக்கிறார். ஏன்? இவன் இங்க இருக்கும் போது கோயில் பக்கம் போக மாட்டான், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். வந்தாலும் இவன் சாமியை கும்பிட மாட்டான், ஊர் நியாயத்தை 10 பேர்த்து பேசி அலசிட்டு போவான். நீங்க பாருங்க, நான் எதுவும் போய் சொல்ல மாட்டேன், எல்லாம் அலசிட்டு சாமியை மொத்தமாவே எத்தனை வினாடி நினைச்சான்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். இப்ப கூட அக்கம் பக்கத்துல அங்க கண்ணு பார்வை சிந்த மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், தடுக்க முடியாது. அதனால ஆரம்பிக்கிற பாட்டு அதை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். யானையை கூட புடி வடிக்கலாம், சிங்கத்தை கூட நீங்க பிடிச்சிடலாம், தங்கமா கூட மாத்திக்கலாம். இதை மாத்த முடியாது. நம்ம மாற்றத்துக்கு முயற்சி பண்ற நாள் தான் இந்த நாளெல்லாம். தூங்காம இவன் வருஷத்துல ஒரு நாளாவது நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். சாமி பாக்குறாரு, அன்னைக்காக இவன் சிந்தை எவ்வளவு தூரம் தான் கட்டுப்படுத்தினான்னு பார்ப்போம். ஓகேவா? தோருடைய செவியன் விடையறிவோர் தூவன் மதிசூடி ஆக்குதல் காத்தல். காலுடைய சுடலை பொடி பூசி. செத்தவனோட விபூதி பூரா என்ன பண்ண சாமி? அழித்தல். எங்க நடக்குது? பின்னால நடக்குது. இல்ல என்ன இருக்கு? இடுகாடு இருக்கு பின்னால. அப்போ அழித்தல் வந்து போச்சா? சுடலை பொடி. சுடலை சுடுகாட்டு பொடி சாமி பூசி ஆடுறார். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. 3 தொழில் போயிடுதா? அப்புறம் ஏழுடைய மலராள் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. ஏழுடைய மலர்னா என்னது? தினந்தோறும் பூ பறிச்சு போடாம சாப்பிடவே கூடாது. நான் பல முறை பல வருஷமா நம்ம மக்கள்கிட்ட சொல்றத நிறைய பேர் செய்றீங்க. இதுல சில பேரோட பாதத்தை என் தலையில வச்சு வணங்குற அளவு கூட சில பேர் செய்றீங்க. அவங்க யார் யாருன்னு நீங்க காட்டுறதுக்கு என்னால முடியாது. ஆனா அவங்க பாதம்லாம் என் தலைக்கு மேல இருக்கு. இடி காத்து மின்னல் மழை எதா இருந்தாலும் ஊர்ல இருக்கிற செடியெல்லாம் இந்த தேடி நீங்க எல்லாம் சுத்தறதை நான் பார்த்திருக்கேன். அது நீங்க யாருன்னு காட்டக்கூடாது. அதனால அத போல நீங்க அதை செய்றீங்க. ஏழுடைய மலராள்னா என்னன்னா, திருஞான சம்பந்த மூர்த்தி குழந்தைக்கு ஏன் பார்வதி வந்து ஞானப்பால் கொடுத்தாங்கன்னா, பல ஜென்மமா ஓடி ஓடி போய் பூவெல்லாம் பறிச்சு போட்டு சாமி கும்பிட்டுச்சான். 7 உடைய மலரால் உனை நாள் பணிந்து ஏத்த. எத்தனோ ஆண்டுகளா பார்வதியும் சிவபெருமானியும் பல லட்சக்கணக்கான டன்ஸ் எண்ணிக்கையில இல்லாத அளவுக்கு பூ பறிச்சு போட்டு சாமி கும்பிட்டுச்சான். 7 மலரால் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் என்ற. என்னது? இப்ப மறைத்தல் ஆற்றல். எதை சாமி மறைச்சிட்டாருன்னா எல்லார்கிட்டையும் போன ஜென்மங்கள சாமி நம்மகிட்ட மறைச்சிட்டாரு. போன ஜென்மத்துல ஒரு 10 ஜென்மத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு 10 வீட்டுக்காரமா 10 வீட்டுக்காரங்க அந்த ஜென்மத்துல. இப்ப எல்லா வீட்டுக்காரமா ஞாபகமும் எல்லா வீட்டுக்கார ஞாபகமும் இப்ப உங்க லக்கா கொடுத்துட்டாருன்னா சாமி என்ன ஆகும்? டே குமார், டே பிரகாஷ், டே சந்திரன், டே சூரியன் எல்லாம் ஐயோ டே இங்க வரேன் அவங்களும் ஆயும் போறேன் அந்த யோசிச்சு பாருங்க. அதனால மறைத்தல் ஆற்றல் கொடுத்தார் சுவாமி. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் போது நம்ம யாருக்கா தெரியுமா? இந்த அம்மாக்கு 8:30 ஜுரம் வர போதுன்னு இப்ப சொல்லி பாருங்க. அம்மா எனக்கு இப்ப 8:30 செம ஜுரம், காய்ச்சல் ஏந்திருக்க முடியாது, என்ன ஆகுவாங்க? இப்பயே ஜுரம் வந்துடும். இப்பயே ஜுரம் வந்துருமா? அதுதான் சாமி என்ன செய்யறாரு? மறைக்கிறார். அதெல்லாம் நமக்கு காட்டாம நம்ம கிட்ட சாமி மறைக்கிறார். 7 மலராள் முன்ன செஞ்சது ஞான சம்பந்தருக்கு மறைச்சி அருள் செய்தாராம். 7 மலராள் உனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. அருளல் வந்துதா? ஆக்குதல் ஆச்சா, காத்தல் ஆச்சா, அழித்தல் ஆச்சா, மறைச்சார். எதை மறைச்சார்? அவங்க செஞ்ச புண்ணியத்தை மறைச்சி அருள் செஞ்சுட்டார் சுவாமி. இப்ப அந்த பாட்டு எப்ப பாடினாலும் இதெல்லாம் ஒரு ஞாபகம். ஒரே பாட்டுல 5 தொழில சாமி சேர்ந்த முதல் தேவாரமா திருஞான சம்பந்தப்பட்ட பாட்டு பாருங்க. இது எந்த இடத்துல பேசினாலும் உங்களுக்கு இந்த செய்தி கிடைக்க. ஆமா, இத ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சாமி செஞ்சுக்கிறாருன்னு இது நமக்கு கிடைக்கும். இப்ப பாடுறீங்களா எல்லாரும்? அந்த பாட்டு பாடுங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிங்க பார்ப்போம். ராகமா பாடுங்க. ஓருடைய செவியில் விடையேறிவோர் தூவன் மதிசூடி. தோளுடைய செவியில் விடையேறிவோர் தூவன்
சூடி காடுடைய சுடரை காடுடைய சுடலை நம்ம இடுகாட்டியே நம்ம நினைக்கணும். நினைச்சாதான் ராகம் வரும். அப்படியே போகல. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளோ கவர் கள்வன். இங்க பாருங்க, உள்ளம் கவர் கள்வன். யார் அவன்? என் உள்ளத்தை கண்ட கவர்ந்த கல்வன். நீங்க யாராவது லவ் லெட்டர் எழுதுறீங்க இல்லையா, அது என்னது? திருடன் அர்த்தம். என் உள்ளத்தை ஒருத்தவன் திருடினான்னு அர்த்தம் இல்லையா? அப்ப என்னது? திருடன் என்ன செய்வான்? உங்களை பார்த்தா என்ன செய்வான்? மறைவான், மறைத்த. ஓகேவா? அந்த ஏழுடைய மலர்களுக்கு முன்னால சாமி என்ன செஞ்சாரா? அவர் செஞ்சத மறைச்சாரா? சோ ஆக்குதல், காத்தல், அழித்தல், மறைத்தல். அவருங்க என் உள்ளம் கவர் கள்வன் என்ற இடத்துல சாமி மறைத்தல் தொழில் பண்ணார். ஓகேவா? சூப்பரா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? 2 நிமிஷம் காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் மலராள் உனைராள் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் நேவிய பெண்ணான் இவனல்லே. பீடுடைய பிரமாபுரம்னா என்ன ஊரு? என்ன ஊரு? பீடுடைய பீடுடைய பிரமாபுரம்னா சிதம்பரம், சீர்காழி. எதுக்கு பீடுடைய பிரமாபுரம்னு பாக்குறாரு? திருஞான சம்பந்த மூர்த்தி குழந்தைய அவங்க அப்பா கைய போயின்னு வந்த இடம் சீர்காழி, உள்ள பிறந்த இடம் சீர்காழி. அதனால பீடுடைய பிரமாபுரம்னா சீர்காழி. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனல்வே. இந்த இடத்துல இருக்கிறான்பா அந்த ஆளுன்னு சொல்லுது. யார? சிவபெருமான. என்ன உதைக்க கைய போங்கப்பா, எனக்கு பால் கொடுத்த ஆளு இந்த ஊரை சேர்ந்தவர் தான் வந்தாருப்பா. அவர் தோடு போட்டிருந்தாரு, சந்திரன் வச்சிருந்தாரு, அப்புறம் விபூதி பூசிட்டு இருந்தாருப்பா. அப்புறம் என்னோட உள்ளத்தை திருடிட்டான்பா. அவன் தான் அந்த திட்டுப்பை தான் இங்க இருக்கிறான். அவன் பேரு தான் இந்த சீர்காழியில இருக்கிற இந்த சிவபெருமான் சொல்லி ஃபர்ஸ்ட் தேவார பாட்டு பாடுது. இது இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு சொல்லி நம்ம சிவாய திருச்சி